எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு ஜில்லுன்னு நல்லா கூலாக ஜூஸ் குடிக்கணும்னு தோணும். தர்பூசணி ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது விதமான ஜூஸ் காட்ட போகிறேன். இது மாங்காய் ஜூஸ். இது நார்த்லலாம் ரொம்ப ஃபேமஸ். ஆம் பன்னான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இனிப்பு, புளிப்பு, காரம், இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆம் பன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காயை ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் மாங்காயை போடுங்க. அப்படியே முழுசாக போடுங்க, கட் பண்ண தேவையில்லை. மாங்காய் நல்லா வேகணும். கிட்டத்தட்ட 5-6 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க, சரியாக இருக்கும். பாருங்க, மாங்காய் நல்லா வெந்திருக்கு. ஆற விடுங்க. மாங்காய் நல்லா ஆறுனதும் மேலே தோலை எடுத்துருங்க. சின்ன துண்டுகளை கட் பண்ணுங்க. இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்ல விழுதா அரைக்கணும். அடுத்து வெல்லத்தை கரைக்கணும். இதுக்கு சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 கப் வெல்லம் போட்டு கரைங்க. 1/2 கப் மாங்காய் விழுதுக்கு 1 கப் அளவு வெல்லம் போதும். 1:2 ரேஷியோ சரியாக இருக்கும். சில சமயம் வெள்ளத்தில் அழுக்கு இருக்கும். அது எடுக்க வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டணும். அதனால கொதிக்க வைக்க வேண்டாம். அடுத்து மாங்காய் சிரப் செய்ய போகிறேன். பேனில் அரைச்ச ஒரு மாங்காயோட விழுது போடுங்க. இதோட கரைச்சி வடிகட்டின வெல்லத்தை ஊற்றுங்க. இதில் ஃப்ரெஷ்ஷாக தட்டின மிளகுத்தூள் சேர்க்குறேன். 4 ஏலக்காய் விதைகளை தட்டி போடுறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கருப்பு உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான மாங்காய் சிரப் இப்போ ரெடி. மாங்காய் ஜூஸ் செய்ய பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மாங்காய் சிரப்பை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு புதினா இலை வச்சு செஞ்ச மாங்காய் ஜூஸை ஊற்றுங்க. நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. அருமையான மாங்காய் ஜூஸ், அதாவது ஆம் பன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் செஞ்சு இதோட கான்சன்ட்ரேட்டட் சிரப்பை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் இது நீங்கள் கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். சர்வ் பண்ணும்போது மறக்காமல் ஜில்லுன்னு கூலாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு குடிங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.